மத்திய பிரதேசத்தில் 1000 ரூபாய் கொடுத்தா அது பெரிய திட்டம், தமிழ்நாட்டில் 1000 ரூபாய் கொடுத்தா அதுக்கு பேர் பிச்சை. குஜராத்தில் இலவச பேருந்து கொடுத்தா அது பெரிய திட்டம், தமிழ்நாட்டில் அதே இலவச பேருந்து கொடுத்தா அதுக்கு ஒச்ச. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? குஷ்பு, தயவு செஞ்சு உங்களுடைய பாஜக கட்சி மத்த மாநிலத்தில் என்ன திட்டத்தை செயல்படுத்துறாங்க அப்படிங்கறது கண்ணை திறந்து பாருங்க. அந்த திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே எப்ப கொண்டு வரப்பட்டதுன்னு தயவு செஞ்சு பாருங்க. 1000 ரூபாய் வாங்குறது பிச்சை அப்படின்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? வீடியோ ஆதாரம் இருக்கு. நீங்க பொது பிரஸ் மீட்ல பேசியிருக்கீங்க. எல்லா மக்களும் அந்த வீடியோவை பார்த்திருக்காங்க. பெண்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க, கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்க மன்னிப்பு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். பாஜகவை சார்ந்த குஷ்பு ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாங்க, தமிழ்நாட்டு பெண்களுக்கு உரிமை தொகையா மாநில அரசாங்கம் 1000 ரூபாய் கொடுக்காங்க இல்லையா, அந்த 1000 ரூபாய பிச்சை அப்படின்னு கொச்சப்படுத்துறாங்க. அதாவது நீங்க பெண்களுக்கு பிச்சை போடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே பாத்தீங்க அப்படின்னா இது தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாவே மாறிடுச்சு. இந்த 1000 ரூபாயை வாங்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும், இல்ல பொதுவா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் நேரடியாவே குஷ்புவை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க எப்படி இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை பிச்சை காசுன்னு சொல்லலாம், நீங்க நேரடியா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் தரப்புல இருந்து பலகட்ட போராட்டங்களே நடக்குது. குஷ்புவினுடைய உருவபொம்மையை எரிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம சில நடிகைகளே நேரடியா வந்து குஷ்பு பேசுனது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குஷ்பு இது வரைக்கும் எந்த மன்னிப்புமே கேட்காம தான் ரொம்ப பெரிய ஸ்மார்ட்னு நினைச்சிட்டு ஒரு வீடியோ வந்து ட்விட்டர்ல போடுறாங்க. ட்விட்டர்ல போட்டு இன்னைக்கு இந்த 1000 ரூபாய் குறித்தான டிஸ்கஷனை மடமாத்துற மாதிரி வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. இப்ப நம்மளுடைய நேரடியான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, 1000 ரூபாய் வாங்குறது பிச்சை அப்படின்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? வீடியோ ஆதாரம் இருக்கு. நீங்க பொது பிரஸ் மீட்ல பேசியிருக்கீங்க. எல்லா மக்களும் அந்த வீடியோவை பார்த்திருக்காங்க. பெண்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க, கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்க மன்னிப்பு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? இது எல்லாத்த விட நமக்கு வரக்கூடிய அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, 1000 ரூபாய் அப்படிங்கிறது சாதாரண எளிய கிராமத்து பெண்களுக்கும் சரி, நகரத்தில் வாழக்கூடிய வேலைக்கு போற பெண்களுக்கு எவ்வளவு முக்கியமானது உங்களுக்கு தெரியுமா? 2014 மோடி ஆட்சிக்கு வரும்போது ஒரு சிலிண்டரோட விலை என்ன, இன்னைக்கு சிலிண்டரோட விலை என்ன? இன்னைக்கு ஏறத்தாழ 1000 ரூபாய் அந்த சிலிண்டர். இந்த 1000 ரூபாயை பயன்படுத்தி ஒரு சிலிண்டர் வாங்கினா ஒரு மாசம் முழுக்க ஒரு குடும்பத்துல சோறாக்கி திங்கிறதுக்கு பிரயோஜனமா இருக்கும். வேலைக்கு போகாத பெண்களுடைய நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்கு? கணவர் கொடுக்கக்கூடிய சொற்ப காசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பிடிச்சு ஏதாவது டப்பாக்குள்ள போட்டு வச்சு அதை பாதுகாத்து அதை சேமிச்சு அதை வச்சு தான் அந்த சிலிண்டரை வாங்கிட்டு இருக்காங்க. 2014 பாஜக அரசாங்கம் வந்து பல மடங்கு இன்னைக்கு சிலிண்டர் விலையை உயர்த்தினதுக்கு பிறகு ஏதோ மாநில அரசாங்கம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குது, அதை சிலிண்டர் வாங்குறதுக்கு பயன்படுத்தலாம், இல்லை மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு பயன்படுத்தலாம், ஏன் மருந்து வாங்குறது கூட பயன்படுத்தலாம். ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு பேரே உரிமை தொகை. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டில் பெண்கள் வேலை பார்க்குறாங்க. அப்படி வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு உரிமை தொகையை அரசாங்கம் கொடுக்கணும். இது ஒரு மிகப்பெரிய துவக்கம். இந்த 1000 5000 மாறணும் அப்படிங்கிறது எல்லாத்துடைய விருப்பமும். ஆனா இந்த 1000 ரூபாயவே நீங்க பிச்சைன்னு சொல்றீங்க. உங்களுக்கு வேணா 1000 ரூபாய் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஆனா இங்க வாழக்கூடிய எளிமையான ஏழையான மக்களுக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது மட்டும் இல்லாம குஷ்புவை நம்ம நேரடியா ஒரு கேள்வி கேட்கிறோம். மத்திய பிரதேசம் அப்படின்னு ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த மத்திய பிரதேசத்தை 20 வருஷமா பிஜேபி தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. உங்க கட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்கு. 20 வருஷமா பிஜேபி ஆண்ட கட்சி போன தேர்தல் அறிக்கையில் என்னமா சொல்லியிருக்காங்க, குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில் பாஜக அரசாங்கம் வந்து மத்திய பிரதேசத்தில் 1000 ரூபாய் கொடுக்குது. ஆனா அதே திட்டத்தை தமிழ்நாட்டில் செய்யும் போது இதே பாஜக காரங்க பிச்சைன்னு சொல்றாங்க. ஏன் மத்திய பிரதேசத்தில் கொடுக்கறதையா நீங்க அப்படி சொல்லல? அப்ப உங்க கட்சிக்காரங்க கொடுக்கறது மக்களுக்கு பிரயோஜனமானது, உங்க கட்சிக்காரங்க செய்கிறது புனிதமானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா வேற ஒரு கட்சிக்காரங்க தமிழ்நாட்டில் செய்கிறது, தமிழ் மக்களுக்கு செய்கிறது நீங்க பிச்சை போடுறது அப்படிங்கிறீங்க. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? உங்களுக்கு கட்சி பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கு அந்த கட்சியை பிடிக்கலாம் இருக்கலாம், இந்த கட்சியை பிடிக்காம இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டு பெண்கள் 1 கோடி பெண்கள் இந்த திட்டத்தின் கீழே பணம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒட்டு மொத்தமா ஒரே நாள்ல பிச்சைக்காரங்க நீங்க சொல்லியிருக்கீங்க. இதே விஷயத்தை நீங்க போய் மத்திய பிரதேசத்தில் பேசிட முடியுமா? அங்க நீங்க பேச மாட்டீங்க. ஏன்னா அது உங்க கட்சி கொடுக்குது காசு. இதே மாதிரிதான் நீங்க என்ன பண்ணீங்க, இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, செலக்டிவான தகுதியான பெண்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்க இதே பிரச்சாரத்தை பண்ணீங்களா இல்லையா? அன்னைக்கு நீங்க என்ன பிரச்சாரம் பண்றீங்க? திமுக அரசு எல்லாத்துக்கும் 1000 கொடுக்கல, பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன சொல்றீங்க, கொடுக்குற 1000 ரூபாய் பிச்சைங்கிறீங்க. முதல்ல உங்களுக்கு எல்லாம் பைத்தியம் முடிச்சிருக்கான்னு தான் நமக்கு ஒரு கேள்வி வருது. முதல்ல எல்லாத்துக்கும் கொடுக்கலன்னு ஒரு விமர்சனத்தை பண்ணீங்க. சரி, எல்லாத்துக்கும் கொடுக்க முடியல, வறுமையில் இருக்கக்கூடிய ஏழ்மையா இருக்கக்கூடிய ஒரு 1 கோடி பேர்த்த தேர்வு செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்றீங்க, இது பிச்சை அப்படிங்கிறீங்க.
இப்படி மாத்தி மாத்தி திருப்பி திருப்பி இப்படிதான் பேசுவீங்களா நீங்க எல்லாருமே? இதே மாதிரி தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு சொன்னப்ப அந்த திட்டத்தை கொச்சப்படுத்தி பாஜக காரங்க இப்படிதான் பேசிட்டு இருந்தீங்க. ஒரு மாசத்துல சென்னை மாதிரியான ஒரு இடத்துல பெண்கள் வேலைக்கு போகும்போது குறைஞ்சபட்சம் 1000 இருந்து 1500 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டு இருக்காங்க. திட்டக்குழு வந்து ஒரு ஆய்வு நடத்தி மினிமமா நகர்ப்புறமா இருக்கட்டும், கிராமப்புறமா இருக்கட்டும், எங்க எவ்வளவு செலவாகுதுன்னு அசஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க குறைஞ்சபட்ச அமௌண்ட்டா ஒரு மாசத்துக்கு வேலைக்கு போற ஒரு பெண்ணுக்கு 888 ரூபா வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 888 ரூபாங்கிறது மினிமமான எஸ்டிமேஷன் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 1000 இருந்து 1500 ரூபாய் வரைக்கும். இந்த 1500 ரூபாயை ஒரு வேலைக்கு போற பெண் மிச்சப்படுத்துறது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? பஸ் ஏறி டிக்கெட் வாங்கி வேலைக்கு போயிருந்தா தாங்க உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தெரியும். கையில் இருக்க 10 20 பொறுக்கி போட்டு பஸ் டிக்கெட்டு கொடுத்துட்டு ஒரு டீ கூட ஒரு வடை கூட சாப்பிடாம எத்தனையோ பெண்கள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. கோயம்பேட்டில் போய் நின்று பாருங்க, நூற்றுக்கணக்கான பெண்கள் மார்க்கெட்ல இருந்து பொருளை வாங்கிட்டு போறதும் மார்க்கெட்டுக்கு வர்றதும் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் மிச்சம் பிடிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு கேள்வி இருக்கு. இது மாதிரி இலவச பேருந்து திட்டம் இருக்கு பாத்தீங்களா? போன வருஷம் குஜராத்தில் மோடி அரசாங்கமும் இதே மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா முதிய பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து சேவைன்னு சொல்லியிருக்காங்க. நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, 27 வருஷமா குஜராத்தை பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கு பாத்தீங்களா? இந்த திட்டத்தை காப்பி அடிச்சு நீங்க செயல்படுத்துங்க, நல்ல விஷயம் தான். ஆனா இங்க ஏன் அதை கொச்சப்படுத்தி பேசுறீங்க? மத்திய பிரதேசல 1000 ரூபாய் கொடுத்தா அது பெரிய திட்டம், தமிழ்நாட்டில் 1000 ரூபாய் கொடுத்தா அதுக்கு பேர் பிச்சை. குஜராத்தில் இலவச பேருந்து கொடுத்தா அது பெரிய திட்டம், தமிழ்நாட்டில் அதே இலவச பேருந்து கொடுத்தா அதுக்கு கொச்சை. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? வெளிப்படையா ஒரு பொது மேடையில் நின்றுட்டு அவ்வளவு பிரஸ்காரங்க மைக்கு வச்சிருக்காங்க, அது முன்னாடி நின்றுட்டு இந்த 1000 ரூபாய் திட்டத்தை நீங்க பிச்சைன்னு பேசுறீங்க. இதுக்கு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. மன்னிப்பு கேட்கறத விட்டுட்டு கண்டதையும் ட்விட்டர்ல போடுறீங்க. நீங்க டாஸ்மாக மூடுவீங்களா, நீங்க அதை மூடுவீங்களா, இதை மூடுவீங்களா தமிழ்நாடு அரசாங்கத்தை பார்த்து நீங்க கேட்குறீங்க. இப்போ நாம என்ன கேட்குறோம்? நீங்க வந்தா டாஸ்மாக மூடுறதான்னு சொல்றீங்க. பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தமிழ்நாட்டை நாங்கள் டாஸ்மாக மூடிடுவோம், மது இல்லாத தமிழ்நாடா மாற்றிடுவோம்னு சொல்றீங்கல்ல. மத்திய பிரதேசத்தை 20 வருஷம் பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்கு. அங்கேயும் சாராய கடை இருக்குல்ல, அங்கேயும் எல்லாரும் குடிச்சிட்டு தான் இருக்கான். உத்தரப்பிரதேசல பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்கு. ஏன் அங்க சாராய கடையெல்லாம் மூடல? அங்கேயும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் குடிச்சிட்டு தானே இருக்காங்க. ஏற்கனவே கவர்மெண்ட் உங்க கையில இருக்கு. அந்த மாநிலத்தில எல்லாம் உங்களால சாராய கடை மூட முடியல. இங்க நாங்க ஆட்சியை பிடிச்சா நாங்க கிழிச்சிருவோம்னு சொல்றீங்களே, எதுக்கு இந்த பகல் பொய்? முதல்ல நீங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேளுங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க என்ன செய்யல, இந்த கதெல்லாம் விட்டுலாம். உங்களை மாதிரி திரைப்படத்தில் நடிச்சு நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சீப்பா தான் தெரியும். அந்த 1000 ரூபாய் ஒரு பெண், குடும்ப பெண் சேமிச்சு வந்தாங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 12,000 ரூபாய். இன்னைக்கு ரேட்டு படி ஒரு கிராம் தங்கம் வந்து 6100 ரூபாய்க்கு விக்குது. ஒரு பெண்ணால ஒரு வருஷத்துக்கு 2 கிராம் தங்கத்தை சேமிக்க முடியும். இது ஏழை பெண்களுக்கு மிகப்பெரிய சேவிங். உங்களை மாதிரி கோடிக்கணக்கில் செலவு பண்றவங்களுக்கு, மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு, நீங்க வளர்க்குற நாய்க்கு மாசத்துக்கு 50,000 60,000 செலவு பண்ற உங்களை மாதிரியான ஆட்களுக்கு இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப சொச்சமான அமௌண்ட்டாக தான் தெரியும். ஆனா கிராமத்தில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களுக்கு இந்த 1000 ரூபாய் எவ்வளவு பெரிய சப்போர்ட் அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். இது மட்டும் இல்லாமல் நீங்க இந்த 1000 ரூபாய் தேவையே இல்லை அப்படின்னு பேசுறீங்க. நீங்க யார் 1000 ரூபாய் தேவையில்லைன்னு சொல்றதுக்கு? உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது? ஏழை எளிய கஷ்டப்படக்கூடிய மக்கள் சொல்லணும் அவங்களுக்கு 1000 ரூபாய் தேவையா தேவையில்லையா அப்படின்னு. இலவச பேருந்து தேவையா தேவையில்லைன்னு அவங்க சொல்லணும். நீங்க யார் முதல்ல வந்து 1000 ரூபாய் எங்களுக்கு தேவையில்லை, இலவச பேருந்து தேவையில்லை? முதல்ல நீங்க யாரு? நீங்க பொதுமக்களே கிடையாது. நீங்க ஒரு கட்சி சார்பாக நின்றுக்கிட்டு பேசக்கூடிய ஒரு ஆளு, அதுவும் மேட்டுமையான மிகப்பெரிய பண வசதி உள்ள ஒரு ஆளு. நீங்க எப்படி ஏழைகளுக்கு இந்த திட்டம் வேணும், இந்த திட்டம் இருக்கக்கூடாது முடிவு பண்ற ஆளு? கடந்த 40-50 வருஷமா தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இது மாதிரியான நலத்திட்டங்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒரு இடத்துக்கு நகர்த்தி இருக்கு. இது ஏதோ நம்ம சாதாரண சொல்ல டேட்டா கிடையாது. உலக வங்கியினுடைய டேட்டாஸே எடுத்து பாருங்க. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஒரு சமூகத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு முன்னகர்த்தி இருக்கு. ஒரு பெண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதும், வேலைக்கு போற பெண்களுக்கு மாதாந்திரம் ஒரு 1000 இருந்து 1500 ரூபாய் மிச்சம் பண்ற மாதிரி இலவச பேருந்து கொடுக்கறது அப்படிங்கிறது இலவச திட்டம் கிடையாது. பொருளாதார ரீதியா, சமூக ரீதியா ஒரு பெண் ஒரு இடத்துல இருந்து மேல் நோக்கி நகர்றதுக்கான முதல் படி இது. இந்த முதல் படியவே உங்களை மாதிரி பணக்கார மேட்டுமையா இருக்கக்கூடிய பெண்கள் கொச்சையா பேசுறது ரொம்ப 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 வேதனை அளிக்குது. இன்னைக்கு இந்த 1000 ரூபாயை நீங்க பிச்சைன்னு சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலுக்கு அரிசியிலிருந்து, கரும்பிலிருந்து, துணியிலிருந்து இங்கே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அடிப்படையில் வந்து கொடுக்கப்படுது. நாளைக்கு அதையும் நீங்கள் இதே மாதிரி தான் பேசுவீங்க. விவசாயிகளுக்கு ஒட்டுமொத்தமாக எம்எஸ்பியை இல்லாமல் பண்ணிட்டு மத்திய அரசாங்கம் தலையிட்டு அது ஒரு அரிசி திட்டத்தை கொண்டு வந்து மோடி அரிசி நீங்கள் கொடுப்பீங்க. அதுக்கு பேர் வந்து நீங்கள் சொன்ன வார்த்தை கிடையாது. மோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அரிசி திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இல்லை குஜராத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு பேர் நீங்க சொன்ன அந்த பிங்கிற வார்த்தை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த திட்டங்கள்லாம் செயல்பட்டுச்சு அப்படின்னா உடனே அதுக்கு பேர் வந்து நீங்க பிச்சைன்னு சொல்வீங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களும் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்க சொன்ன விஷயம் தப்பு, முதல்ல அதுக்கு மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ உதட்டளவில் கேட்கக்கூடிய மன்னிப்பு இல்லை,
முதல்ல உணர்ந்துக்குங்க. இங்க பெண்களுடைய நிலைமை என்னவா இருக்கு, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு 1000 ரூபாய் எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத மனதார நீங்க உணருங்க. போங்க ஒரு கிராமத்துல போய் பாருங்க. அந்த மக்கள்கிட்ட போய் கேளுங்க, 1000 ரூபாய் வேணுமா வேண்டாமா, இது உங்களுக்கு என்னென்னலாம் பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு போய் தயவு செஞ்சு கேளுங்க. அப்பதான் உங்களுடைய அறிவுக்கே உரைக்கும் இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்னு. மன்னிப்பு கேட்கறத தாண்டி தயவு செஞ்சு போய் மக்களை சந்திங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடிப்படையான ஒரு வேண்டுகோளா இருக்கு. குஷ்பு, தயவு செஞ்சு உங்களுடைய பாஜக கட்சி மத்த மாநிலத்துல என்ன திட்டத்தை செயல்படுத்துறாங்க அப்படிங்கறத கண்ணை திறந்து பாருங்க. அந்த திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே எப்ப கொண்டு வரப்பட்டதுன்னு தயவு செஞ்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் பாஜக போட்டியிட்டாங்க இல்லையா, அந்த போட்டியிட்ட மாநிலத்துடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் வாங்கி பாருங்க. அதுல எவ்வளவு இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு. அந்த திட்டங்கள்லாம் எப்ப தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தணும் தயவு செஞ்சு பாருங்க. அப்பவாது உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் புரியும். தயவு செஞ்சு இது மாதிரி விஷயத்தெல்லாம் பேசாதீங்க. இது உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களுடைய மனதை மிகப்பெரிய லெவலில் புண்படுத்தி இருக்கு. நாளைக்கு நீங்க ஓட்டு கேட்கறதுக்கு இதே மக்கள் முன்னாடி தான் வந்து நிக்கணும். அந்த அன்னைக்கு இந்த மக்கள் கேட்பாங்க, நீங்க சொன்னது தப்பு, ஏன் மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வியை தான் நாம இன்னைக்கு முன்வைக்கிறோம். ஏன் நீங்க இன்னும் மன்னிப்பு கேட்காம இருக்கீங்க?